ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படின்னு. அதே நான் பேசினா பாசிசம் ஆயிருது, நீங்க பேசினா நேஷனலிசம் ஆயிருதா? வெறி வருமா வராதா? நான் பேசுறது பாசிசம், செப்பரேட்டிசம், தேச துரோகம், ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், பாட்டி இந்தியன் எல்லாம் பேசிக்கிறியே. தெலுங்கு தேசத்தோட ஏன் கூட்டணி வச்ச? இப்ப அண்ணாமலையிட்டு தம்பிட்டு அதான் கேட்டேன். நீங்க இவர்கள் தமிழ் தமிழர், நீ ஏப்ப கர்நாடக மாநிலத்து தலைவர் ஆயிட்டு போண்டிதானப்பா? ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கு ஆள்றீங்க. நீங்க கர்நாடகாவில தான் அதிகாரியா இருந்திருக்கீங்க, ஐபிஎஸ் அதிகாரியா. நீங்க அதே மாநிலத்துல போய் மாநில தலைவர் ஆயிருங்களே. நான் அந்த அரசியலை விட்டுறேன், கலைச்சிடறேன், தமிழ் தேசிய அரசியல் தப்புடா அப்படின்னு சொல்லிடுறேன். ஏப்பா நீங்க எல்லாம் இத்தனை ஆண்டுகளா என் நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க. வந்தா போனவெல்லாம் நாட்டை ஆள்றான், மலையாளி ஆள்றாரு, தெலுங்கர் ஆள்றாரு, கன்னடர் ஆள்றாரு. ஒரே ஒருத்தன் ஒரு மரத்தமிழ எங்கல்ல ஒருத்தன், எங்க சொந்தக்காரன் கார்த்திகே பாண்டியன் ஒரிசாவா ஆளுவான், ஆள வாய்ப்பு இருக்குங்கிற நிலைதான். ஆளல, ஆளலாம், அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு. எல்லா பயிலும் அந்த அடிச்சவனை மூடி வச்சுட்டீங்களா? பாய் பாய் பாண்டியா ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படின்னு. அதே நான் பேசினா பாசிசம் ஆயிருது, நீங்க பேசினா நேஷனலிசம் ஆயிருதா? வெறி வருமா வராதா? மானத்துக்காக உயிரை விட்ட இன கூட்டம் என்ன சேட்டை இது? உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா? உனக்கெல்லாம் வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருதாடா? எவனா ஒருத்தர் சொல்ல சொல்லி ஏன் கார்த்திகை பாண்டியன நீ அங்கிருந்து தூக்குன? பீகார் போனா பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் பேசுவாரு, ஒண்ணும் பேசுறது இல்ல. இதே பிரதமர் பஞ்சாப்ல போனா பஞ்சாபியன் தான் ஆளணும்னு பேசுறது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்துருவானு. இங்க வந்தா இந்தியன் பேசுறது. தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சவரோட எதுக்கு நீ கூட்டணி வச்ச? எதுக்கு வச்ச? இந்திய தேசம் பேசுற, தேசிய இறையாண்மை பேசுற, ஒருமைப்பாடு பேசுற. என்.டி. ராமாராவ் பேசுற தெலுங்கு தேசம் உனக்கு இனிக்குது. சீமான் பேசுற, பிரபாகரன் பிள்ளைகளை பேசுற தமிழ் தேசம் ஏன் கசக்குது? எப்படி? நான் பேசுறது பாசிசம், செப்பரேட்டிசம், தேச துரோகம், ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், பாட்டி இந்தியன் எல்லாம் பேசிக்கிறியே. தெலுங்கு தேசத்தோட ஏன் கூட்டணி வச்ச? அந்த தெலுங்கு தேச தயவுல தானே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க. அப்ப தெலுங்கு தேசம் இனிக்கும், தமிழ் தேசம் கசக்கும். சொல்லு, வெளிப்படையா சொல்லு. அடிப்படை தெரியாம பேச கூடாது. ஐயா தனிச்சு போட்டி வேட்பாளர் என் தங்கச்சி போட்டிடுது, இவ போட்டிடுறா. எல்லா வேட்பாளரும் அறிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு 6 தொகுதி அறிவிச்சுட்டேன். வெளியில சொல்ல சின்ன வந்தவனே அறிவிப்பேன். பொறுமையா இருங்க. 100க்கு மேற்பட்ட வேட்பாளர் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது அண்டருக்கு 2 ஒர்க் அவுட். கூட்டணி அமைதா? கூட்டணி அமைஞ்சிருச்சு. அதாவது மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான். இந்தியாவிலேயே 8 கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் மக்களை நம்பல, நான் மக்களை முழுமையா நம்புறேன், நேசிக்கிறேன். ஏன்னா என்ன அளவுக்கு உலக அரசியல் வரலாற்றில் தோத்தம் இருக்க முடியாது. அதுக்காக வெற்றி வேண்டாம்னு நான் சொல்லல. எத்தனை தேர்தலில் தோத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? 4 பொது தேர்தல், 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றம், 10க்கு மேற்பட்ட இடைத்தேர்தல், 2 உள்ளாட்சி. இத்தனை முறை தோற்ற ஒரு கட்சி மறுபடியும் தனிச்சு போட்டிடுதுன்னா உலக வரலாறு, இந்திய வரலாறு, உலக வரலாறுல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்? இவனுக்கு தலைவன், அப்படிப்பட்ட தலைவன் பிரபாகரன் என்ற மாபெரும் தலைவன் எங்களுக்கு தலைவனா இருக்கிறதுனால தோல்வியா போட. நாங்க எளிதானதை செய்ய வந்தவர்கள் அல்ல, என் உடன் பிறந்தவர்களே சரியானதை செய்ய வந்தவர்கள். புரியுதா? அதனால இது சரி செய்வோம். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, வெற்றியை தொடுவோம். அதனால தனிச்சுதான் போட்டே. என் கால்களை நம்பிதான் என் பயணம். அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது. அது சரியா வராது. நான் அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட உண்மையா நின்று என் உள்ள உயரத்தை காட்டுவதை மேன்மையானதுன்னு நினைக்கிறேன். தனிச்சு நின்று 5.5 அடி தான் சீமா, 5.6 அப்படின்னு உண்மையான உயரத்தை காட்டுறத மேன்மைன்னு கருதுறேன். இதுக்கு மேல விளக்கம் வேணுமா? இதானே விரும்புனீங்க எல்லாரும்? வேற ஏதாவது இன்னைக்கு ஏதாவது வேணுமா? பரபரப்பு செய்திகள் அப்படி ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? குமரி மாவட்டத்தில் ரோடுகள், சாலைகள் ரொம்ப மோசமா
என்கிட்ட கேட்க கூடாது. நீங்க நீங்க இதுல என் தங்கச்சி எம்பி ஆனாலா, இந்த தங்கச்சி எம்எல்ஏ வேணாலா, இந்த தங்கச்சி எம்எல்ஏ வேணாலா, உங்களுக்கு சிக்கன் சீமான்னு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க கேட்க வேண்டியது என் தம்பி விஜய் வசந்த் கிட்ட, இங்க இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட இருந்து இப்ப பதவி நீக்கம் பட்டு பால் வித்துக்கிட்டு இருந்தார்ல வாலியாவாரி, இப்ப ஐயா என்னையா அப்படி அப்படி வித்துட்டு கொழுப்படுத்து பால் வித்தார்ல, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க எனக்கிட்ட ஆட்சியை கொடுங்க, ரோடு இல்லைன்னா அங்கே வச்சு என்னை புதைங்க. நான் என் மக்களை, என் மண்ணை பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். இந்த இவங்களுக்கு புரியல. அழகா இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நம்ம காதலிச்சு சுத்துவோம். நான் 15 வருஷமா சுத்துறேன், அது என்னை சீண்ட மாட்டேங்குது. அது பான் பராக் போடுறவன், கஞ்சா போடுறவன், கொக்கையின் அவின் போடுறவன், பீடா போடுறவன், சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகிறவனே காதலிச்சுட்டு இருக்குது. நான் என்ன பண்றது? அதனால சரியில்லை. நான் கூட ஒரு பார்த்தேன், நடு சாலையில் உட்காந்து தம்பி 2 பேரும் துணி வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க குளத்தை தனியா வெட்டுங்க. நம்மள நீங்க தானுங்க போன, நீங்க தண்ணீரை தேக்கினீங்க, நாங்க பார்த்தோம் ரோட்லயே தேக்கிட்டோம்ங்க. அப்படிதானே? ஏன்னா காரு பஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ற, வாட்டர் சர்வீஸுக்கு லேட்டாட்டு அப்படி ஏறிப்போ சர்வீஸ் ஆயிரும் அப்படின்னு. இது ஒரு கொடுமை, இது ஒரு ஆட்சின்னு பேசிக்கிட்டு இந்த சாதனை மறுபடியும் நீங்க என்ன ரோட்ல தான் போடுவீங்க, அவனுக்கு தான் ஓட்ட போடுவீங்க. இந்த வாட்டியா திருந்துங்க, தயவு செய்து மாறுங்க. தயவு செய்து வைகுந்தர் பிறந்த மண்ணு, மார்சல் நேசமணி பிறந்த மண்ணு, பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் தாத்தா சிவானந்தம் பிறந்த மண்ணு, அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எங்களை பத்தியும் என்ன, அவ்வளவுதான், வேற வழி இல்லை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பயம். என்னை சந்துக்குள்ள, இருட்டுக்குள்ள, முட்டி சந்துக்குள்ள அடைக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படிதான் பண்ணாங்க. நவம்பர் 1க்கு ஆள் ஒரு அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஆள் நடக்க கூட வழி இல்லாத இடத்துல கொண்டு என்னை போட விட்டாங்க. இங்கேயும் அதே தான். அதனால ஒண்ணும் இல்லை, நீங்க இப்படியே இன்னைக்கு விட்டீங்கன்னா கூட பேசிடுவேன், எனக்கு ஒன்றும் கிடையாது. அது ஒண்ணும் இல்லை, அது நெருக்கடி தரதானே செய்வாங்க. அதிகாரம் எங்களை பார்த்து அஞ்சுது. நீங்க தான் சொல்லுங்க, இது ஜனநாயக நாடு, சகோதரத்துவம், சமத்துவம், சம உரிமை எல்லாம் இருக்குன்னா திமுக இந்த இடத்துல இந்த மாதிரி இடங்கள்ல பொதுக்கூட்டம் போடுமா? போடாதுல்ல. பெரிய இடம் பார்த்து போடும்ல. இப்ப எங்களுக்கே அந்த மாதிரி அனுமதி கொடுக்கறது இல்ல. சரி, புரட்சிங்கிறது என்ன? இந்த இடையூறுகளாம் தாண்டி அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தடையில்லாத படைக்கு என்ன வேலை இருக்கு, எதிர்ப்பு இல்லாத படைக்கு என்ன வேலை இருக்கு? அதனால ஒண்ணும் இல்லை, எதா இருந்தாலும் நாங்க ஏறி வருவோம். ஏன்னா எங்களுக்கு லட்சிய உறுதி இருக்கு. கொஞ்ச நாள் பொறுங்க, 26 எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்து நல்லா ரோட்டை போடுறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.